Hello students, Standard 10, Social Science, Unit 4, The World After World War II. So, இன்னைக்கு 4.3, Formation of Military Alliance. So, இதில் A, NATO, NATO, NATO. NATOனா North Atlantic Treaty Organization. North Atlantic Treaty Organization. The United States and its European allies formed the North Atlantic Treaty Organization to resist Soviet aggression in Europe. 1949. So 1949ல யுனைடெட் ஸ்டேட்ஸும் அதனுடைய யூரோப்பியன் அலைஸ் யூரோப்பியன் சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களும் சேர்ந்து இந்த நேட்டோவை நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனை யாருக்கு எதிராக சோவியத் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க சோவியத் ரஷ்யா வந்து தங்களுடைய நாட்டில் வந்து எந்த நாடு அக்ரெஷன் அப்படின்றப்ப ஆக்கிரமிப்பு இல்லையா அது மாதிரி எதையும் ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் இதை தொடங்கினாங்க. It was an interstate military alliance between the countries of North America and the Europe. ஸோ இது யாருக்கு இடையில இந்த நம்ம சொன்னோம் யூரோப்புக்கும் யூஎஸ்க்கும் சொன்னோம். ஸோ என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இதில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக நார்த் அமெரிக்காவில் இருக்க கண்ட்ரீஸும் நம்ம வெஸ்டர்ன் யூரோப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கண்ட்ரீஸும் தான் இந்த அமைப்பில் இருந்தாங்க. த மேஜர் மெம்பர் கண்ட்ரீஸ் இன்க்ளூடட் Canada, Belgium, Denmark, France, Iceland, Italy, Luxembourg, the Netherlands, Norway, Portugal and the United Kingdom. இவங்கெல்லாம் தான் இதில் மெம்பராக இருந்தாங்க. ஸோ இதில் த நெதர்லாண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஐலாண்டாக இருக்கலாம் ஓகேங்களா. அதோட நிறைய ஐலாண்ட்லாம் சேர்ந்து அது ஃபார்ம் பண்ணுறதுனால த நெதர்லாண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எழுதும்போது த போட்டே எழுதுங்க. Okay. Later, Greece and Turkey joined the organization 1952. So, 52ல கிரீஸும் டர்க்கியும் ஜாயின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஜெர்மனி ஜாயின் த NATO in 1955. ஜெர்மனியும் 1955ல சரிங்களா 55ல ஜாயின் பண்ணிட்டாங்க. The chief objective of NATO was the peace and security in the North Atlantic region. So, இதனுடைய மெயின் நோக்கம் நாட்டோவோட நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டிவ்னா நோக்கம் என்ன அப்படின்றப்போ இந்த நார்த் அட்லாண்டிக் ரீஜியனில் பீஸ் அமைதியையும் செக்யூரிட்டியும் பாதுகாப்பையும் உருவாக்குறது தான் ஆகும் சரிங்களா. அது இந்த ரெண்டு பீஸ் செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு அதிலே பி 4.3ல வந்து பி பார்க்குறோம். சீட்டோ ஆர் மணிலா பேக்ட் இதை வந்து சீட்டோ இல்லைன்னா மணிலா பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். 1954ல் தொடங்கியிருக்காங்க. த சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சீட்டோடைய ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் வாஸ் ஆர்கனைஸ்டு ஃபார் த கலெக்டிவ் செக்யூரிட்டி ஆஃப் கண்ட்ரீஸ் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இதில் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் சரிங்களா நம்ம இருக்க ஏரியாவில் தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் செக்யூரிட்டி கலெக்டிவ் ஒரு எல்லா நாடுகளுக்குள்ளேயும் செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்கு வேண்டி தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. ஃபாலோயிங் த சைனிங் ஆஃப் த மணிலா பேக்ட் 1954 பை த யூஎஸ், ஃப்ரான்ஸ், இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, த பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து அண்ட் பாகிஸ்தான் இதில் சைன் பண்ண கண்ட்ரீஸோடைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. மெம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் சீட்டோ வேர் கமிட்டட் டு ப்ரிவென்ட் கம்யூனிசம் ஃப்ரம் கெய்னிங் கிரவுண்ட் இன் த ரீஜன். இதோடைய மெயின் நோக்கம் இந்த மெம்பர் கண்ட்ரீஸோடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா இதுவும் ரஷ்யாவுடைய கம்யூனிச கொள்கைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து ஊன்றாமல் இருக்கிறதுக்கு அந்த கிரவுண்டட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கம்யூனிச கொள்கைகள் நம்ம நாட்டில் பரவாமல் இருக்கிறதுக்கு வேண்டி இவங்கெல்லாம் இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. Unlike the NATO alliance, CETO had no joint commands with standing forces. ஸோ நேட்டோவில் இருக்கிற மாதிரி மிலிட்ரியோ ஸ்டாண்டிங் ஃபோர்ஸஸோ இல்லைன்னா ஒரு தலைமையோ எதுவுமே இதுக்கு இல்லை சரிங்களா. அதுதான் சீட்டோவில் வந்து ஸ்டாண்டிங் தனியாக இவங்களுக்குன்ட்டு மிலிட்ரியெல்லாம் கிடையாது. யாரும் அதிகாரமும் இதில் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சி 4.3ல சி வார்ஷா பேக்ட். At a counter to the NATO, Soviet Union organized the Soviet bloc countries for a united military action under the Warsaw Pact. So, இந்த NATO, CETO இதுக்கெல்லாம் எதிராக என்ன பண்ணுறாங்க சோவியத் யூனியன். ஸோ யூஎஸோடைய கவுண்டர் யார்
சோவியத் யூனியன் இவங்க ஆரம்பித்தது தான் இந்த வார்ஷா பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆர்கனைஸ் த சோவியத் பிளாக் கண்ட்ரிஸ் ஃபார் அ யுனைடெட் மிலிட்ரி ஆக்ஷன்ஸ் அண்டர் த வார்ஷா பேக்ட். இவங்க வந்து ஒரு மிலிட்ரி ஆக்ஷன், அதில் வந்து படையும் இருக்குது. அது இவங்களுடைய சோவியத் யூனியனும் அதனுடைய அலையன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நட்பு நாடுகள் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை 1954 டிசம்பரில் ஆரம்பிச்சிடும். இன் டிசம்பர் 1954 a conference of 8 European nations namely, ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துகிறாங்க டிசம்பர் 1954. இந்த 8 கண்ட்ரிஸ் சேர்ந்து, அதுதான் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த சைடில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாமே ஈஸ்டில் இருக்கிற ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அல்பேனியா, பல்கேரியா, ஹங்கேரி, செக்கஸ்லோவாக்கியா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலண்ட், ரொமேனியா அண்ட் ரஷ்யா டுக் பிளேஸ் இன் மாஸ்கோ. ஸோ உங்க கான்ஃபரன்ஸ் மாஸ்கோ வந்து ரஷ்யாவுடைய தலைநகராக இருந்தது. ஸோ மாஸ்கோவில் இந்த கண்ட்ரிஸ், இந்த 8 கண்ட்ரீஸும் இன்க்ளூடிங் ரஷ்யா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தே கன்க்ளூடட் த ட்ரீட்டி ஆன் May 14, 1955. ஸோ 1955 இந்த வார்ஷா பேக்ட்ன்ற ட்ரீட்டியை வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் இஸ் நோன் அஸ் வார்ஷா பேக்ட். இந்த 55 ஆரம்பிக்கப்பட்ட இந்த சோவியத் ரஷ்யாவும் அதனுடைய நட்பு நாடுகளும் சேர்ந்து ஆரம்பித்த அந்த ஆர்கனைசேஷன் பேர் தான் வார்ஷா பேக்ட். A joint command of armed forces of the member countries with its headquarters in Moscow was set up. இவங்க மெம்பர் கண்ட்ரியெல்லாம் சேர்ந்து இதை செட் பண்ணிட்டாங்க. The Warsaw Pact was dissolved in 1991 following the breakup of USSR. இந்த வார்ஷா பேக்ட் வந்து 1991 வந்து கலைஞ்சிடுச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு. எப்படி அப்படின்னா கலைஞ்சு போயிடுச்சு, அதாவது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஏன் அப்படின்றப்போ 1991லலாம் என்ன ஆயிடுச்சு, சோவியத் யூனியன் வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, நிறைய அதனுடைய நட்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கண்ட்ரியாக இருந்தது. அது வந்து அந்த நாடு வந்து பல நாடுகளாக பிரிஞ்சிருச்சு. 1991 பல நாடுகளாக பிரிஞ்சுது. அதை பற்றிலாம் பின்னாடி பார்க்கலாம். ஸோ 1991 இந்த நாடு வந்து உடஞ்சிருது. யார்? சோவியத் யூனியன் உடஞ்சிருது. அதனால என்ன ஆகிடுதுன்னா இந்த வார்ஷா பேக்டும் கைவிடப்பட்டுடுச்சு. நெக்ஸ்ட் அதில் டி பார்க்கணும், சென்டோ ஆர் பாக்தாக் பேக்ட். சென்டோ ஆர் த பாக்தாக் பேக்ட்னு பார்க்குறோம். இன் 1955 Turkey, Iraq, Great Britain, Pakistan and Iran signed a pact known as Baghdad Pact. இதிலே தெரியுது எல்லாமே முஸ்லீம் கண்ட்ரிஸு. கிரேட் பிரிட்டன் மட்டும் தான் நான் முஸ்லீம் கண்ட்ரியாக இருக்காங்க. ஈராக், டர்க்கி, கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான் அண்ட் ஈரான் signed a pact known as Baghdad Pact. In 1958, the United States joined the organization, and thereafter it came to be known as the Central Treaty Organization. So 1958 இதில் வந்து யார் இந்த பாக்தாத் பேக்டில் யார் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா? யூஎஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தான் சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சென்டோட ஃபுல் ஃபார்ம் சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். திஸ் ட்ரீட்டி வாஸ் open to any Arab nations desiring peace and security in the region. ஸோ இந்த ட்ரீட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த அரப் நேஷன்ஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை, அமைதியில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, இல்லை பாதுகாப்பில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னா எங்களோட கலந்து ஆலோசித்தங்கன்னா நான் உங்களுக்கு அதெல்லாம் தீர்த்து வைப்போம் அப்படின்னு. அப்போ இதில் யார் இருக்கா? கிரேட் பிரிட்டனும் யூஎஸும் இருக்காங்க இல்லையா, அப்போ நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இது ஆரம்பிக்கப்பட்டது. சென்டோ வாஸ் dissolved in 1979. அதுவும் 1979 கலைச்சிட்டாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த அதனுடைய சிம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் நேட்டோ, அதனுடைய சிம்பிள் ஃபர்ஸ்ட் டாப் லெஃப்ட் கார்னரில், நெக்ஸ்ட் டாப் ரைட் கார்னரில் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரிங்களா? அதனுடைய சிம்பிள் சீட்டோ, South East Asia Treaty Organization. Next, down left corner, bottom left corner Central Treaty Organization. Central Treaty Organization. அது முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து இது பண்ணோம் இல்லையா, அது சென்ட்ரல் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட் டவுனில் ரைட் கார்னர் வார்ஷா ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், இதனுடைய லோகோ சிம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் தான் எல்லாம் பீஸ்க்கு வேண்டியும் பாதுகாப்புக்கு வேண்டிய செக்யூரிட்டிக்கு வேண்டியும் தான் இதெல்லாம் அமைக்கப்பட்டது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் டுடேஸ் கிளாஸ். தேங்க்யூ.